இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட வேலையை வந்துட்டு யூடியூப்லேருந்து ஈஸியாக்கி விட்டுட்டாங்க. யூடியூப் கஸ்டமைஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிராண்டிங் மாற்றமாக இருக்குது, அதுக்கப்புறம் சேனல் ஆர்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட சேனல் லோகோ எல்லாமே ஈஸியாக வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட சேனல் ஆர்ட் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காண்டி வந்துட்டு பிசி வந்துட்டு நீங்கள் எடுத்து அதில் ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி போடணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிராண்டிங்கை வந்துட்டு உருவாக்கும். அந்த ஒரு பிராண்டிங் தான் வந்துட்டு உங்களோட சேனலை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு சப் பண்ணாமலே வந்துட்டு உங்களோட சேனலை பிராண்டிங்காக காட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப் சர்ச்சிலேருந்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு உங்களுக்கு சேனல் ஆர்ட்டு, பிராண்டிங் வாட்டர் மார்க் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஒரு வெப்சைட்லாம் நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டெமோ காட்டுறேன், அதை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய கிரியேட்டுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் யூஸ் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லா ஆன்சருமே இந்த ஒரு வீடியோக்குள்ளே இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப்குள்ளே போயிட்டேன். யூடியூப்குள்ளே போனதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைடு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் யூடியூப்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு குரோமா இல்லை யூடியூப்பான்னு கேட்குது. நான் குரோம்னு சொல்லி நான் உள்ளே கொடுத்து வந்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய லோகோவை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துடுவீங்க. ஓகே, நான் நான் லேண்ட்ஸ்கேப் ஒன்று போட்டுக்கிறேன். யுவர் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். யுவர் சேனல் அப்படி ஆப்ஷனில் வந்துட்டு உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா கஸ்டமைஸ் சேனல் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களோட சேனல் ஆர்ட்டு, லோகோ, பிராண்டிங் எல்லாமே வெறித்தனமாக வந்துட்டு மாற்றலாம். நீங்கள் உள்ளே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு, வியூவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இதில் தாங்க வந்துட்டு மேட்டரே வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒரு சீக்ரெட் வந்துட்டு ஒளிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களோட சேனலை நீங்கள் பிராண்டிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு சேனல் வந்துட்டு டாப். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சில ட்ரிக்குகள்லாம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஓகே, வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா லே அவுட்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு சேனல் ட்ரெய்லர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டான வீடியோ வந்துட்டு நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக வியூஸ் போன ஒரு வியூஸ் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு எடுத்து கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்புறம் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்க வரும்போது உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்டு வீடியோ ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் உங்களுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு நீங்கள் ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டு அவங்களுக்கு ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோ. அவங்களுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு ஷோ ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி செட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 2 இதை பார்த்து முடிச்சாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட பிளேலிஸ்ட் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்டு சேனலில் வந்துட்டு ஏதாவது ஒரு சேனலை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டோட சேனலோ இல்லைனா நீங்கள் அதர் சேனலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பிராண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிராண்டிங்கில் வந்துட்டு உங்களோட லோகோ வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை வந்து நான் சொல்கிறேன். உங்களோட லோகோ வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு நம்ம உள்ளே போய்ட்டு சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட கேலரி ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஆக்சுவலாக உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்கும். நீங்கள் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எந்த ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணுமோ அந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஆப்ஷன் மாதிரி வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த லோகோ வந்துட்டு செட் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்கும். நீங்கள் வந்துட்டு டன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு சேனல் லோகோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இப்போ சேனல் ஆர்ட் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது. சேனல் ஆர்ட் தான் நீங்கள் மஸ்ட்டாக வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு நான் தம்ப்நெயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்னு சொல்லி அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர் அப்படிங்கிறத ஒரு ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் என்னோட தம்ப்நெயில் மேக்கருக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் எந்த தம்ப்நெயில் மேக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட்டுன்னு கொடுத்துட்டேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
சைஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லியிருக்கும், டேப்லெட்டுன்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ஒரு சைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ணணுமோ அதை சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஒரு சைஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு சைஸுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க, உங்களோட சேனல் எதுக்கு, இல்லைனா சப்ஸ்கிரைபர் பட்டனு எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்துட்டு நான் இப்போ ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காண்டி ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு திருப்பி ஒருக்கா வந்துட்டு ஒரு பேனருக்குள்ளே வரணும். ஓகேங்களா, திருப்பி ஒருக்கா பேனருக்குள்ளே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ எனக்கு ஆடு வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் வந்துட்டு ஒரு சேனல் ஆர்ட்டுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு பேனர் வந்துட்டு வச்சுருக்கேன். அந்த பேனர் வந்துட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் குரோமில் போய் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யூடியூப் சேனல் ஆர்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பேனர் இருக்குது. அதை வந்துட்டு அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களோட சேனல் ஆர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் வந்துட்டு கேலரியில் போகிறேன். நான் கேலரியில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக என்னோட அந்த டெம்ப்ளேட்டை போய் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, என்னோட டெம்ப்ளேட்டை நான் போய் எடுக்க போகிறேன். அந்த டெம்ப்ளேட் வந்து நான் வச்சிருக்க பிளேஸ் போயிட்டு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். சரி, ஓகே, அந்த டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட அந்த டெம்ப்ளேட் இருக்குது. உங்கள்கிட்ட அந்த டெம்ப்ளேட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் குரோமில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சைஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த யூடியூப் கவர் சைஸ்ன்னு இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டேன். யூஸ் கலரி அப்படிங்கிறது போய்க்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்க இல்லையா ஒரு பேனரு, அந்த ஒரு பேனர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பேனர் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்கா, ஒயிட் அண்ட் கிரே கலரில் அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, கரெக்டாக வந்துட்டு அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கலாக. ஓகேங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட யூடியூப் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப் பேஜுக்குள்ளே போயிட்டு ஜென்ரலாக போய்ட்டு நீங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா, குரோம்குள்ளே போயிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, இப்போ சேனல் லோகோ வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட அந்த சேனல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு போய்க்கோங்க. ஓகே, எனக்கு ஜஸ்ட்டாக வந்துட்டு லோட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு வந்துடும். ஓகே, இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் ப்ராப்ளமாக இருந்தது. ஆக்சுவலாக சேனல் ஆர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்தது. ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகேங்களா, சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ப்ரோஸுக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரோஸுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா தம்ப்நெயில் மேக்கரில் போட்டு, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த இருக்குது பார்த்தீங்களா 204 KB அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதாங்க உங்களோட பேனரு. ஓகேங்களா, இது மட்டும்தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டன்னுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சேனல் ஆர்ட் வந்துட்டு பேனர் பக்காவாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்துட்டு சேனல் ஆர்ட்டு முடிஞ்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் மார்க் வந்துட்டு ரெடி பண்ணணும் இல்லையா. வாட்டர் மார்க் வந்துட்டு நீங்கள் உங்களோட என்டையர் வீடியோலையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயம். உங்களோட சேனல் வந்துட்டு யாராவது வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு அதில் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு எந்த சேனல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அதுக்கு உண்டான ஒரு வெப்சைட் வந்துட்டு சொல்கிறேன். பக்காவான ஒரு வெப்சைடு. அது என்ன ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். img20.com அப்படின்னு சொல்லி ஒரு .com ஒரு வெப்சைடு. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ அந்த பேஜ் வந்து நான் தனியாக வந்துட்டு காட்டுறேன். ஓகே, நீங்கள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா img, நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன். img2go.com அப்படிங்கிற ஒரு லிங்க்குள்ளே போய்க்கோங்க. போய்கிட்டு சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட கேலரி கேட்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வித்து ஹைட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 150x150 பிக்சல் இருந்தால் தான் அதில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு செட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நான் எனக்கு என்னோடய ஃபோட்டோ வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்னோடய ஃபோட்டோ வந்து நான் எடுத்துக்கிறேன். 150x150க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். ஓகேவும் கொடுத்துட்டேன். உள்ளே வந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட்டிங்னு இருக்குது. அது வந்துட்டு அப்லோட் ஆகிக்கட்டும். ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அதை வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு தட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே,
அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். 150x150க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இது வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போட்டு தனியாக ஒரு பெயிண்ட் ஆப்பில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணி அதுக்கு அவ்வளோ நேரம் வந்துட்டு செலவு பண்ண தேவையே இல்லை. சிம்பிளாக வந்துட்டு இப்படி முடிச்சிருங்க. ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்தோன்னே இப்படி தான் டவுன்லோடுன்னு சொல்லி கேட்கும். டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 150x150க்கு வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு பிராண்டிங் வாட்டர் மார்க் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. கஸ்டமைஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு யூடியூப்குள்ளே போங்க. கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் சேனல் இருக்கா அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டாக வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்துட்டு சேனல் லோகோ வந்துட்டு மாற்றணும் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு டேப் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். என்டையர் வீடியோவா இல்லைனா ஸ்டார்டிங்கில் வேணுமா இல்லைனா எண்ட் ஆஃப் த வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதா பார்த்துக்கோங்க. ஓகே கீழே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். என்டையர் வீடியோவா, எண்ட் ஆஃப் த வீடியோவா, கஸ்டம் ஸ்டார்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் சேஞ்சுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்டையர் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட வீடியோ ரன் ஆச்சு அப்படின்னாலே உங்களோட ஃபோட்டோவும் வந்துட்டு அதில் ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்டையர் வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ரைட்டு முடிஞ்சு வேலை வந்துட்டு முடிஞ்சு. பேசிக் இன்ஃபோவில் வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக அது டிஸ்கிரிப்ஷனு இது எல்லாமே நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஆக்சுவலாக வந்துட்டு மெயில் ஐடி வந்துட்டு கொடுக்கலாம். மெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு பிராண்டிங் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமா தமிழ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட சேனல் லோகோ வந்துட்டு சேனல் நேம் வந்துட்டு கொடுத்துருக்கேன், நீங்களே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். பப்ளிஷும் கொடுத்தோம்னா முடிஞ்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.